வெள்ளத்துவல் கிராம பஞ்சாயத்தில் சவுத் கத்திப்பாறை பகுதியில் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்ததோடு பொதுமக்கள் பயத்தில் உள்ளனர். ஆட்களை விரட்டி விவசாய உற்பத்திகளையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா சம்பவ இடத்தை பார்வையிட்டார். காட்டு யானை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்குவதை தடை செய்ய ட்ரஞ்ச் அமைப்பதற்கு 6 லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டதாக எம்எல்ஏ கூறினார். நீண்ட நாட்களாக சவுத் கத்திப்பாறை பகுதியில் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்துள்ளது. ஆட்களை விரட்டியும் விவசாயிகள் இடங்களை சேதப்படுத்தியும் காட்டு யானைகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. வனத்தோடு சேர்ந்துள்ள பகுதி என்ற போதும் இதுபோன்ற நிலை இப்போதுதான் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காட்டு யானையின் தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான குடும்பங்கள் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டு யானை இறங்கும் போது வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தாலும் அவர்கள் வருவதற்கு முன்பே காட்டு யானைகள் வனத்திற்குள் செல்கின்றன. இதனால் இந்த பகுதியில் நிரந்தரமான ஆர்ஆர்டி குழுவின் சேவை தேவை என்றும் யானைகளை விவசாய இடங்களுக்குள் கடக்காமல் இருக்க தேவையான வசதிகள் ஏற்படுத்த வனத்துறை தயாராக வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். காட்டு யானை விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்திய சம்பவம் அறிந்ததை தொடர்ந்து தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா இந்த பகுதிகளை பார்வையிட்டார். காட்டிலிருந்து விவசாய இடங்களுக்குள் யானைகள் கடக்காமல் இருப்பதற்கு ட்ரஞ்ச் அமைப்பதற்கு வெள்ளத்துவல் கிராம பஞ்சாயத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அனுமதித்ததாக எம்எல்ஏ தெரிவித்தார். இது மட்டுமல்லாது இந்த பகுதியில் நிரந்தரமாக ஆர்ஆர்டி குழுவினரின் சேவை വഴങ്ങപ്പെടും என்றுം എംഎൽഎ தெரிவித்துள்ளார். അതുപോലെ ചില സ്ഥലങ്ങളിൽ ഫെൻസിങ്ങിൻ്റെ ആവശ്യമുണ്ട്. പഞ്ചായത്ത് കുറച്ച് ഫണ്ട് അതിനുവേണ്ടി വെച്ചിട്ടുണ്ടെന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്. പിന്നീട് ഇപ്പോൾ റേഞ്ച് ഓഫീസർ അടക്കമുള്ള ആളുകളെ ഈ പ്രദേശത്ത് വന്ന് ആന കയറി വരുന്ന പ്രദേശങ്ങളൊന്ന് നിരീക്ഷിക്കാൻ വേണ്ടി പറഞ്ഞിട്ടുണ്ട്. അവരൊന്ന് നോക്കിയിട്ട് ഇനി എന്തെങ്കിലും അവിടെ ചെയ്യണം എന്ന് ആവശ്യപ്പെടുവാണെങ്കിൽ അതനുസരിച്ച് ഫണ്ടുകൾ നൽകിക്കൊണ്ട് ആളുകളുടെ ആശങ്ക അകറ്റുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ള ഇടപെടൽ നടത്തുന്നതായിരിക്കും. கத்திப்பாறை பகுதியில் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்ததோடு பொதுமக்களும் பயத்தில் உள்ளனர். வனத்துறை உட்பட உள்ள அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.